என் தங்கப்பிள்ளையே, பொன்னான புதன்கிழமையினுடைய வெற்றி விடியலில் உன் தாயானவள் உன்னை தேடி வந்து உன் வாழ்க்கையில் இருக்கின்ற காரியவாதி ஒருவரை அடையாளம் காட்டித்தர நினைக்கின்றேன். என் பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற எத்தனையோ விஷயங்களுக்கு மத்தியில் எப்பொழுதுமே உன்னை சுற்றி நடக்கின்ற சில நல்ல விஷயங்களை நீ கண்டு மனதளவில் உன்னை தேற்றிக் கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் உடனிருந்து கொண்டே உனக்கு வேண்டாத கஷ்டங்களை கொடுக்கின்ற ஒரு சிலர் இன்னமும் உன்னோடு தான் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். என் பிள்ளையே, நீ நினைக்கலாம், அம்மா, எத்தனை பேரைத்தான் நானும் இந்த வாழ்க்கையில் துரோகம் என்று அடையாளம் கண்டு கொள்வது, எத்தனை பேரைத்தான் நானும் விரட்டி அடிப்பது என்று. ஆனாலும் என்ன செய்வது? உனக்கு நல்லது நடக்கிறது, நீ வாழ்க்கையில் நல்ல பாதையில் சென்று கொண்டிருக்கிறாய் என்ற உடனேயே வேண்டும் என்றே உனக்கு துன்பங்களையும் கஷ்டங்களையும் கொடுக்க இவர்கள் மீண்டும் மீண்டும் உன்னை தேடி அல்லவா வந்து கொண்டிருக்கின்றார்கள். உனக்கு கஷ்டங்களை கொடுப்பது மட்டும்தானே அவர்களின் வேலை என எண்ணிக்கொண்டிருக்கின்றார்கள். இந்த நேரத்தில் என் பிள்ளையை, நீ தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இன்னமும் நிறைய உன் வாழ்க்கையில் இருக்கின்றது. சரி, இவர்களை பற்றி தெரிந்து கொள்வதற்கு முன்பாக ஓர் விஷயத்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நாம் இது போன்றவர்களை அடையாளம் கண்டு கொள்கிறோம் என்றால் நமக்கு இந்த நாள் நல்ல நாள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இவர்களோடு காலம் முழுவதும் இருந்து கஷ்டத்தில் நீ தவிப்பதை விட வாழ்க்கையில் நடக்கின்ற உண்மைகளை என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் உனக்கு கிடைக்கின்ற மிகப்பெரிய வெற்றி. இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற மிகப்பெரிய சந்தோஷம். இதை நீ உணர்ந்து கொண்டாயானால் என் குழந்தையே, நடக்கப் போகின்ற அத்தனை நல்ல விஷயங்களுக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் கிடைக்கப் போகின்ற மிக பெரிய சந்தோஷத்தை நீ நிறைவாக உணர்ந்து கொள்வாய். என்ன நடந்தாலும் எது வந்தாலும் நமக்கு நம் தாயானவள் துணை இருக்கிறாள் என்பதனை நீ நம்புகிறாய் என்று எனக்கு நன்றாக தெரியும். அப்படி இருக்கும் பொழுது அம்மா ஒரு பொழுதும் உன்னை கைவிடவோ அல்லது இந்த வாழ்க்கையிலிருந்து உன்னை விலகி இருக்கச் சொல்லவோ நினைத்தது கிடையாது. நல்ல மாற்றங்களை உனக்கு நம்பிக்கையோடு நான் கொடுக்கத்தான் யோசிக்கின்றேனே தவிர ஒரு பொழுதும் என் பிள்ளையினுடைய கஷ்டங்களை காண நான் நினைத்ததில்லை. என் குழந்தை, நீ கஷ்டத்தில் இருக்க வேண்டும் என்று உன் தாயானவள் ஒரு பொழுதும் விரும்பியதில்லை என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கான நேரம், உனக்கான வாழ்க்கை, இவை உன்னை தொடர்ந்து வருவதை நீ விரைவாக உணர வேண்டும். உன்னை சுற்றி இருக்கின்ற இந்த மனிதர்கள் எல்லாம் உனக்கு நினைக்கின்ற ஒவ்வொரு தீங்கும் இனி இந்த வாழ்க்கையை உனக்கு எந்த கட்டத்தை நோக்கி அழைத்து செல்லும் என்பதனை பொறுத்துதான் மாறுபடும். இப்பொழுது உனக்கு நடக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை எந்த அளவிற்கு சோதனையின் உச்சத்தில் தள்ளி இருக்கிறது என்பதனை என்னால் புரிந்து கொள்ள முடிகின்றது. எந்த மாற்றங்களை எல்லாம் இந்த வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்தாயோ அந்த திருப்பங்களை எல்லாம் இவர்களிடத்திலிருந்து நீ கற்றுக்கொண்டாய். அதுவும் பலவிதமான எண்ணங்களோடும் பலவிதமான அனுபவங்களோடும் நீ கற்றுக்கொண்டாய். இந்த அனுபவம் காலத்திற்கும் நம்மை விட்டு செல்லாது. அந்த அளவிற்கு உனக்கு சோதனைகளை இவர்கள் தந்து விட்டார்கள். இருந்தாலும் என்ன செய்வது? இந்த வாழ்க்கையில் நாம் இதை விட்டு வேறெங்கு செல்ல முடியும் என்று சொல்லி என் குழந்தை, மீண்டும் மீண்டும் அந்த பிரச்சனைகளுக்குள் தான் நீ இருந்து கொண்டிருக்கின்றாய். இதற்கு மேலும் நீ இப்படியே இருப்பது உனக்கும் நல்லதல்ல, உன்னுடைய எதிர்காலத்திற்கும் நல்லதல்ல. உன்னை இப்படியே விட்டுவிட உன் அம்மா எனக்கும் விருப்பமில்லை. என் குழந்தையே, சில நேரங்களில் நாம் சில வாழ்க்கையின் யதார்த்தங்களை புரிந்து கொண்டுதான் ஆக வேண்டும். வாழ்க்கையின் யதார்த்தங்களை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். அப்படி
வாழ்க்கையினுடைய யதார்த்தத்தை நீ ஏற்றுக்கொள்ள உன் மனது உனக்கு இடம் கொடுக்கவில்லை என்றால் சுற்றி வருகின்ற எந்த ஒரு கஷ்டங்களும் எந்த ஒரு நன்மைகளும் உனக்கு சரியாக புரிதல் இல்லாமல் போய்விடும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். நல்ல நேரத்தை என்றுமே அம்மா உனக்கு உடனிருந்து தருகிறேன் என்பதனை நீ நம்புவது உண்மை என்றால் இன்று இந்த நாளில் உன்னோடு இருக்கின்ற இந்த அடையாளத்தை கொண்ட ஒருவரை நீ நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து விலகச் சொல்ல வேண்டும். என் பிள்ளையை யாரிடத்திலும் நாமாக சென்று நீ என் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது என்று சொல்ல வேண்டாம். நீ நடந்து கொள்கின்ற விதங்களிலே அவர்கள் உன்னை விட்டு தானாக விலகிச் செல்வார்கள். அது எப்படி என்று நீ யோசிக்கிறாய் அல்லவா? உன் அம்மா நான் சொல்வதை கவனமாக கேட்டு விட்டாயானால் நிச்சயமாக இதுவெல்லாம் எப்படி தீரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். என் குழந்தையே, காரியவாதி என்றால் என்ன? அவரினுடைய காரியத்திற்காக உன்னை பயன்படுத்தி கொள்வதும் அவர்களின் தேவைக்காக உன்னிடத்தில் நல்லபடியாக பேசுவதும் இது மட்டும் காரியவாதி என்ற அர்த்தம் கிடையாது. இப்பொழுதெல்லாம் இவர்கள் அடுத்தவர்கள் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை தெரிந்து கொள்வதற்காகவே அத்தனை வேலைகளையும் செய்து கொண்டிருக்கின்றார்கள். உனக்கு ஒரு நல்லது நடந்துவிடக்கூடாது என்பதிலும் உன் வாழ்க்கையில் உனக்கு சந்தோஷம் எப்படியும் வந்துவிடக்கூடாது என்பதிலும் அவர்கள் மிகுந்த கவனமாக இருக்கின்றார்கள். முதலில் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை ஒன்று விடாமல் தெரிந்து வைத்திருக்கிறார்கள். உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் தெளிவாக என்னவென்று பார்க்கிறார்கள். உனக்கு ஒரு கஷ்டம் வந்தால் உனக்கு ஆறுதலை சொல்வதை முதலில் நிறுத்திவிட்டு கஷ்டம் ஏன் வந்தது, எதனால் வந்தது, யார் கொடுத்தார்கள், எப்படி நடந்தது என்று தோண்டி துருவி உன்னை கேள்வி மேல் கேள்விகளை கேட்கின்றார்கள். அடுத்த கட்டத்தை நோக்கி உன்னால் நகரவே முடியாதபடி நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நினைத்தால் கூட அவர்கள் மீண்டும் மீண்டும் உன்னிடத்தில் இந்த விஷயத்தை பற்றி மட்டுமே பேசி உன்னை வேதனைப்படுத்துகிறார்கள். உனக்கு துன்பங்களை நிரந்தரமாக கொடுக்க நினைக்கின்றார்கள். நீ மறக்க நினைக்கின்ற ஒரு விஷயத்தை உனக்கு மேலும் மேலும் இவர்கள் நினைவுபடுத்துகிறார் என்றாலே நாம் அந்த நிலையிலேயே புரிந்து கொள்ள வேண்டாமா? இவர்களின் எண்ணங்கள் தெளிவாக இல்லை. இவர்கள் தூய்மையானவர்களாக இல்லை. இவர்கள் நமக்கு துன்பங்களை கொடுக்க நினைக்கிறார்கள் என்பதனை அந்த இடத்திலாவது புரிந்து கொள்ள வேண்டாமா? ஒரு சிறு குழந்தைக்கு கூட தெரியும் நமக்கு யார் நல்லது செய்கிறார்கள், நமக்கு யார் கெடுதல் செய்கிறார்கள் என்று. அப்படி இருக்கும் பொழுது உன் வாழ்க்கையில் இத்தனை பெரிய கஷ்டத்தை ஒருவர் கொடுத்து கொண்டிருக்கின்றார். அவர்களை யாரென்று அறியாமல் நீ இருந்து விடலாமா? இதுமேல் இந்த வாழ்க்கையில் இது போன்று நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் நீ என்னவென்று தெளிந்து கொண்டு உன்னை சுற்றி நடக்கின்ற சில உண்மைகளை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் அதனை அப்படியே நீ விட்டுவிட நினைக்காதே. உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கு பின்னாலுமே உன்னுடைய வாழ்க்கையின் உனக்கான எதிர்காலம் அடங்கி இருக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். அவர்கள் என்ன நினைப்பார்களோ, இவர்கள் என்ன நினைப்பார்களோ என்று சொல்லி அவர்களுக்காக ஒரு விஷயத்தை நீ செய்ய தொடங்கினாயானால் நாளை உன்னுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாக நிற்கும் பொழுது யாரும் உனக்கு உதவி செய்ய வரப்போவதில்லை என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அன்று நான் உனக்காக இருக்கிறேன் என்று யாரும் சொல்லிவிடப் போவதில்லை. அப்படி ஒரு உறவு உன்னிடத்தில் சொல்கிறது என்றால் அதைவிட ஒரு சிறப்பான உறவு இந்த வாழ்க்கையில் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். அதனால் உன்னிடம் இருப்பது யார், உனக்கு நன்மைகளை செய்வது யார், இந்த வாழ்க்கையில் உனக்கு மிக பெரிய உதவிகளை கொடுப்பது யார் என்பதனை எல்லாம் நீ புரிந்து கொண்டு உன்னுடைய வெற்றியை எப்பொழுதும் நீ உறுதி செய்து கொண்டே இரு. நல்ல மாற்றங்களும் நல்ல திருப்பங்களும் என்றும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை உன்னால் புரிந்து கொள்ள முடியும்.
உன்னை காயப்படுத்தியவர்களுக்கும் வேதனைப்படுத்தியவர்களுக்கும் ஒரு முறை அவர்கள் கேட்கின்ற உதவியை நீ இல்லை என்று சொல்லிப்பார். அவர்கள் எதற்காக உன்னிடத்தில் பழகுகிறார்கள் என்பதனை கட்டாயமாக நீ தெரிந்து கொள்வாய். இவர்கள் நினைப்பது போல நீ நடந்து கொள்ளவில்லை என்றாலே இவர்களின் உண்மையான முகம் என்னவென்று உனக்கு தெரிந்துவிடும். இவர்களின் எண்ணங்கள் என்னவென்பதனை சர்வ நிச்சயமாக உன்னால் சரியாக புரிந்து கொள்ள முடியும். நல்ல நேரத்தையும் நல்ல மாற்றத்தையும் என்றும் உனக்குள் இருந்து இவர்களால் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதனை நீ நம்பு. என் பிள்ளையை, நாம் நினைப்பது போல எல்லோரும் நம் மீது உண்மையான அன்பு வைத்திருப்பார்கள் என்று எண்ணாதே. அவரவர் நியாயங்கள் அவரவர்களுக்கு, அவரவர் எண்ணங்கள் அவரவர்களுக்கு. இதை நீ உணர்ந்து கொண்டாலே உனக்கு நடக்கின்ற துன்பங்கள் எதுவுமே இல்லாததாக மாறிவிடும். உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு என்னவென்று நிச்சயமாக புரிந்துவிடும். நீ மற்றவர்களுக்காகத்தான் வாழ்ந்திருக்கின்றாய், உனக்காக ஒரு நொடி பொழுதும் வாழவில்லை என்பதனை சர்வ நிச்சயமாக என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய். அந்த அளவிற்கு இவர்கள் உனக்கு பல நல்ல பாடங்களை கற்றுக் கொடுத்து விடுவார்கள் என்றுதான் உன் அம்மா சொல்கின்றேன். இத்தனை நாளும் நீ மீட்டுவிட்ட உன்னுடைய வாழ்க்கையின் சந்தோஷத்தை இவர்களுக்காக ஒரு நொடியில் தொலைக்க வேண்டிய நிலைமை நிச்சயமாக உனக்கு வரும் என்பதனை நீ முதலில் புரிந்து கொள். எண்ணற்ற விஷயங்களில் உனக்கு துன்பங்களை உடனிருந்து கொண்டே கொடுத்தவர்கள் இவர்கள்தான். ஆனால் உன்னால் தான் இவர்களை அறிய முடியவில்லை. உன்னால் தான் இவர்களை புரிந்து கொள்ள முடியவில்லை. நீ பேசுகின்ற வார்த்தைகளையும் நீ சொல்கின்ற விஷயங்களையும் வெளியில் சொல்கின்றார்கள். என் குழந்தையே, இன்று இந்த பொழுது நீ உனக்குள் எடுத்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? இனி எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கையில் நமக்கென இருக்கின்ற எந்த ஒரு நன்மைகளையும் சரி, எந்த ஒரு துன்பங்களையும் சரி, யாரிடத்திலும் பகிர்ந்து கொள்ளாமல் உனக்கான நல்ல நேரத்தை நீயாகவே உருவாக்க வேண்டும் என்பதுதான். நீ நினைத்து விட்டால் இங்கே எல்லா மாற்றங்களும் நடக்கும். நீ நினைத்து விட்டால் உன்னுடைய வாழ்க்கையில் அத்தனை நன்மைகளும் உனக்கு நடக்கும் என்பதைத்தான். எந்த காரணத்தை கொண்டும் இதை என் பிள்ளை நீ இழந்து விடாது. வாழ்க்கை சூழ்நிலைகளை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாகத்தான் காண்பித்து கொடுக்கும். நீயாக இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற உண்மைகள் எல்லாம் என்னவென்று சர்வ நிச்சயமாக உனக்கு புரிந்துவிடும். உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் உன்னால் தெளிவாக தெரிந்து கொள்ள முடியும். நல்ல நேரம் வரும் பொழுது வாழ்க்கை கொடுக்கின்ற நன்மைகளையும் என்னவென்று புரிந்து கொண்டு என் பிள்ளை நீ சர்வ நிச்சயமாக நல்லபடியான ஒரு வாழ்க்கையை வாழ்வாய் என்று உன் அம்மா நான் நம்புகின்றேன். என் தங்கமே, இந்த நாளில் இந்த மாற்றங்கள் நான் சொன்னது போல நீ ஏற்றுக்கொண்டு உன்னுடைய கதைகளை மட்டுமே தெரிந்து கொள்வதற்கும் உன்னிடத்தில் இருந்து உதவிகளை மட்டுமே பெறுவதற்கும் உன்னை தேடி வருகின்றவர்களை முதலில் உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து நீ விரட்டி அடித்து விடு. உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து முதலில் நீ இதையெல்லாம் நடத்துவதை நிறுத்திவிடு. இவர்களின் எண்ணம் போல உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் நடக்கிறது என்றால் ஏதோ ஒரு கட்டத்தில் நீ இந்த வாழ்க்கையில் உன்னை இழந்து கொண்டிருக்கிறாய் என்று அர்த்தமாகிவிடும். ஏதோ ஓரிடத்தில் நீ உன்னை யார் என்றே மறக்கிறாய் என்றுதான் அர்த்தமாகிவிடும். இதையெல்லாம் நீ புரிந்து கொண்டு உன்னை தேடி வருகின்ற சந்தோஷங்களை எல்லாம் என்னவென்று உணர்ந்து கொண்டு உனக்கான நல்ல நேரத்தை எப்பொழுதும் உருவாக்கி கொண்டிரு. நல்லது நடக்கும் உனக்கு. இந்த தாயானவள் என்னுடைய ஆசிகளோடு எப்பொழுதும் போல என் பிள்ளை மன நிறைவோடும் மன மகிழ்ச்சியோடும் இருந்து கொண்டிருப்பாய். இன்றைய விடியல் என் பிள்ளைக்கு நிச்சயமாக வாழ்க்கையில் இருக்கின்ற இது போன்ற மனிதர்களை விரட்டி அடித்து எப்பொழுதும் நமக்கு நல்லது நினைக்கின்றவர்களை அருகில் வைத்திருக்க வேண்டிய விடியல். அம்மா சொல்கின்ற வார்த்தைகள் உனக்கு நம்பிக்கை இருக்கும் பட்சத்தில், அம்மா என்றும் நமக்கு நல்லதுதான் சொல்வாள் என்கின்ற எண்ணம் உனக்குள் இருக்கும் பட்சத்தில் எக்காரணம் கொண்டும் இதில் மட்டும் நீ தவறிழைத்து விடாதே. இவர்களுக்கு மீண்டும் மீண்டும் வாழ்க்கையில் இடம் கொடுத்து உனக்கான கஷ்டங்களை நீயே தேடிக்கொள்ளாதே என்றுதான் உன் அம்மா நான் சொல்கின்றேன். நல்ல நேரமும் நல்ல வாழ்க்கையும் உன்னை சுற்றி சுற்றி வருகின்ற நேரம்.
இனி எந்த காரணத்திற்காகவும் இந்த வாழ்க்கையில் நீ உனக்கான உண்மைகளை தொலைத்து விடாதே என்றும் உன் அம்மா சொல்கின்றேன். வேண்டும் என்றே சோதனைகளை கொடுப்பவர்களும் வேண்டும் என்றே உன்னை தள்ளுபவர்களும் இனி உனக்கு ஒரு பொழுதும் தேவையில்லை. என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.